ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருக்கா இல்லையா, அவளுக்கு நான் தான் பெரிய ஆள், எப்போவுமே நம்மளை மிஞ்ச யாருமே இல்லை. ஏன்னா பணம் அப்படின்ற ஒன்று இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை, பணம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை அப்படின்ற ஒரு தலகணம் பிடிச்சி திரியிறவன் என்னதான் இருந்தாலும் அந்த சொத்து பற்றி எல்லாமே அவள் சம்பாதிச்சது கிடையாது. அதுவே ஓசியில் வந்தது. இவளே ரேணுகான்ற போலி முகத்திலே வச்சுக்கிட்டு தான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது தெரியாமல் ஏதோ இவ தான் எல்லாத்தையுமே உழைச்சி சம்பாதிச்ச மாதிரியே சீனை போட்டுட்ருக்கா. அது அவள் இத்தனை நாளாக ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ எல்லா பணத்தையும் அவள் வந்து சுருட்டிக்கிட்டு பணத்துலேயே அவன் மிதந்ததுனால அவளுக்கு மற்ற பணத்தோடைய அருமையோ இல்லை பணத்தை சம்பாதிக்கிறவங்களுடைய அருமையோ இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட அருமையோ அவளுக்கு எதுவுமே தெரியல. பணம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் அவள் கண்ணை மறைச்சிட்ருக்கு. இவ இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரகுவை பார்த்து பிளான் போட போயிட்டுருக்கா. அது என்னென்னா, அந்த மல்லி எப்படியாச்சும் தோக்கடிக்கணும், அவள் வந்து முகத்திலே கிழிக்கணும், எப்படியாச்சும் அவள் இடத்துக்கு நான் உட்காரணும், அதுக்கப்புறம் அவள் கூனி குறுகி உயிரை விட்டு அவள் இந்த உலகத்தை விட்டே போயிடணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மொத்த சொத்து பற்றி எல்லாம் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகுக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி இந்த ஹைஃபை வேற வாடி உங்களுக்கு இருக்கிற கிளிக்கு ஹைஃபை வேற. இவ சீனை தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் கொஞ்ச நேரம் அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த ரகுவோட அட்ரஸ் தான் அது, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கா. ஆனாலும் அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை தான் போட்டுட்ருக்கா சுடர். ஆனாலும் விடுவாங்களா? தமிழ்நாடு போலீஸ் என்ன கொக்கா, நம்மக்கிட்ட ஏதாச்சும் மோதினாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள துவம்சம் பண்ணாமல் விட மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். அந்த மாதிரி இதில் இவங்க கிட்ட கண்ணில் விரல விட்டு ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா அந்த சுடர். ஆனால் கண் வைக்கிற நேரத்தில் அந்த வீட்டை வந்து சுற்றி வளைச்சாங்க. அந்த ரகு இருந்துக்கிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடிடலாமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்க. வாடா வா, மாமியார் வீட்டுக்கு போகலாமா, நீ ஏன் தப்பிக்கிறதுக்காக கஷ்டப்படுற, நாங்கள் ஒன்று பத்திரமா கூப்பிட்டு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழகாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஜீப்பில் உட்கார வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுடர் இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியும் இவளை யாரும் இங்கே கடத்திட்டு வந்துட்ட மாதிரியும், ஐயோ எப்படியும் என்னை காப்பாற்ற வந்துட்டீங்க, இவன் யார் என்னன்னு எனக்கு தெரியல, என்னை கடத்திட்டு வந்துட்டான், எந்த இடத்துலேருந்து நான் எப்படி வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்ல. ஓஹோ, நீ பச்சை குழந்தை பாரு, உன்னை கடத்திட்டு வர்றதுக்கு வா, உங்களுக்கு நீ பச்சை குழந்தையா இல்லை பெரிய குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் கம்பி எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் உன்னை தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை நெரிச்சு தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம லேடி கான்ஸ்டபிள். இப்போ ஒரு இது ஏன்னா அந்த இடத்துலையும் ஆம்பளைங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பொண்ணை நீங்கள் வந்து எப்படி தொட்டு அரெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை திருப்பி விட்டுப்பா. எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம மல்லி தான் லேடி கான்ஸ்டபிளை வர வச்சு அவங்க கூட வந்து அவளை வர வைக்கிறா. என்ன உஷார் பார்த்தீங்களா, இந்த ரேணுகா பெரிய கில்லாடினா அவளோட டபுள் மடங்கு கில்லாடி நம்ம மல்லிக்கிட்டையா மோதுறா. கண்டிப்பாக என்னதான் மோதினாலும் இவன் நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறமா இவளை தரன்னு இழுத்துட்டு வர நேரம் பார்த்து, ஏய் மல்லி, என்னை வந்து தோக்கடிச்சு தான் நீ நினைக்காதடி, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வருவேன், அந்த நேரம் நான் வர்ற நேரம் உன்னால் அப்படி தணல் பொறிக்க தரைக்க இந்த சூரியன் வந்து எப்படி சுட்டரிக்குமோ அதோட மோகமாக அதோட ரொம்ப வேகமாக ரொம்ப உச்சத்தில் வந்து உன்னை அழிக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்ல பொடி போ, உனக்கு ஒரு டைலாக்கை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல, என்னவோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, சி உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, அந்த டைலாக்கை பேசுறது கூட ஒரு தகுதி வேணும், இவனுக்கெல்லாம் பேச தகுதி இல்லை ஒழுங்குதேப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம், ஏதோ மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி அப்படியே யாருமோ என்ன பேசின்னுக்கிற வா வேலு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவளை தர இழுத்து போய் ஜீப்பில் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதே கொலவெறியோட போகிறான். அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்ல, விஜய் இதுதாங்க உண்மை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இந்த சுடர் வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தா, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அவள் வந்து ஃப்ராடு போட்டுண்டின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வாட்டி உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அதை நம்பலை. இப்போ போலீஸ் வந்து நியூஸ்லேயும் போடுறாங்க பாருங்கள், அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அந்த சுடரோட ஆட்டம் வந்து எங்கேயும் இதுபடாது. ஏன்னா அவள் பண்ண வேலைக்கு அவளுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்குங்க, கிடைக்க தான் போகுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேலாச்சும் அவளை நம்ம கண்மூடித்தனமாக நம்பதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, ஆமாம் மல்லி, நம்ம வந்து அவள் மேலே இருக்கிற ஒரு கரிசனத்தினாலையும் கருணையினாலையும் அவளை வந்து நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நாமளும் ஏமாந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அவள் தெரியுது அவள் ஒரு ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு, இனிமேலும் அவள் வலையில் நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம வேலைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.